நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 2வது இயல் பராபர கன்னி. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அப்படின்னா 2. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னா விஜய ரகுநாத சொக்கலிங்கனார். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற பாடல் வரிகளுடன் தொடர்புடையவர் யாருன்னா தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் என்னும் பாடலில் தண்டருள் என்று சொல்லோட பொருள் என்னன்னா குளிர்ந்த கருணை. செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படிங்கிற பாடலில் ஏவல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன தொண்டு. தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்து எழுதுகிறோம். தம் உயிர் இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க. தானென்று என்னும் சொல் தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்னன்னா சுறுசுறுப்பு. அடுத்த தலைப்பு என்னன்னா நீங்கள் நல்லவர். கலீல் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்த கவிஞர் அப்படின்னா லெபனான், அதாவது லீபனான்னு சொல்லுவாங்க. கலீல் ஜிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி என்னும் பெயரில் நூலாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு. கலீல் கிப்ரானின் பன்முக ஆற்றல்கள் எவை? அவர் கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர். கொடுப்பமும் பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு என்ற பாடல் வரிகளுடன் தொடர்புடையவர் கலீல் கிப்ரான். உழைக்கும் மனிதர்கள் என்னவாக மாறிவிடுகிறார்கள் என்று கவிஞர் கலீல் கிப்ரான் கூறுகிறார். புல்லாங்குழல். பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமான உழைக்க வேண்டும். அடுத்த தலைப்பு என்னன்னா பசி பிணி போக்கே பாவை. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாடல் யார் பாடினா அப்படின்னா பாரதியார். மணிமேகலைக்கு முதலாக அமுத சுரப்பின் உணவு இட்ட பெண் யாரு? ஆதிரை. மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்து வந்தவள் யார்? தீவத்திலகை. மணிப்பல்லவ தீவில் எந்த மாதத்தில் முழு நிலவு நாளில் கோமுகி போகியின் அமுத சுரப்பி தோன்றும்? வைகாசி மாதம். புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி என்று கூறியவர் மணிமேகலை. கோமுகி என்பதோட பொருள் என்ன? பசுவின் முகம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு எது? மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியின் உணவு இட்ட பெண் ஆதிரை. இது சொற்றொடர்கள் அமைத்து எழுதணும், அதாவது சென்டென்ஸ் மேக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. செடி கொடிகள் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் செடி கொடிகள் பூத்து குலுங்கின. முழு நிலவு நாள். வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அமுத சுரபி. ஆபுத்திரன் கையில் இருந்த பாத்திரம் அமுத சுரபியாகும். நல்லறம். ஏழை மக்களின் பசியை போக்குவதே நல்லறமாகும். பாதம். பாதம் என்னும் கதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதுன்னா தாவரங்களின் உரையாடல். எஸ். ராமகிருஷ்ணன் படைப்புகளில் தவறானது எது? முதல்கள். பாதம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். அடுத்த தலைப்பு பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6. பின்வருவற்றில் தவறானது, அதாவது பண்பு பெயரை கண்டுபிடிக்கணும். ஆண்டு. பின்வருவற்றில் காரண சிறப்பு பெயரை கண்டறிய. மரங்கொத்தி, அது மரத்தை கொத்துறதுனால மரங்கொத்தி காரண பெயர். பின்வருவற்றில் இடுகுறி சிறப்பு பெயரை கண்டறிய. மா. அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரிகளை எழுதியவர் முத்தரையனார். தன்பிறப்புரிமையாக தமிழ்மொழி போற்ற காண்போம் அப்படின்னு பாடல் வரிகளில் தொடர்புடைய முத்தரையனார். பொறுத்துக. சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா யாருன்னா சமூக பணியாளர். வாலண்டியர் தன்னார்வலர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடர் சாரணியர். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. இடுகுறி பெயரை வட்டமிடுக. மண். காரண பெயர் வளையர். இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. அடுத்த தலைப்பு இத்திருக்குறள். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னயம் செய்துவிட. இக்குறட்பாவில் கோடிட்ட சொல்லின் பொருள் எழுதுக. கோடு. ஒருத்தல் அப்படின்னா தண்டித்தல். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். இதோட இந்த இயல் முடியுது.